ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேமரா தமிழன் சேனல். ஸோ வாட்ஸ்அப் வந்து ஸ்டேட்டஸ் லிமிட்டை குறைச்சி நம்மளை ஏற்கனவே செம்ம டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கிற இந்த காலத்தில் இப்போது புது அப்டேட் ஒன்று வாட்ஸ்அப் கிட்டேருந்து வந்திருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்வர்ட் மெசேஜஸை வந்து இதுக்கப்புறம் உங்களால் ஒரு முறையில் ஒருத்தருக்கு மட்டும்தான் அனுப்ப முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட்டை வந்து வாட்ஸ்அப்பில் கொடுக்க போகிறாங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை பேருக்கு வேணாலும் நீங்கள் ஒரு டைமில் ஃபார்வர்ட் மெசேஜஸ் வந்து அனுப்பிக்கலாம். ஸோ அடுத்து வந்து அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா 5 பேருக்கு மட்டும்தான் அனுப்ப முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்திருக்கிற அப்டேட்டில் வந்து நீங்கள் ஒரு முறையில் ஒருத்தருக்கு மட்டும்தான் உங்களால் ஃபார்வர்ட் மெசேஜஸை வந்து அனுப்ப முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொரோனா வைரஸ் போய்கிட்டு இருக்கிற இந்த காலத்தில் வந்து நீங்கள் ஃபார்வர்ட் மெசேஜஸ் அதிகமாக அனுப்பும்போது அதில் வந்து மித்ஸ், அதாவது வதந்திகள் எல்லாமே அதிகமாக பரவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கொரோனா வைரஸை பற்றியும் இப்போ அதிகமாக வந்து வாட்ஸ்அப்பில் வதந்திகள் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுக்காக தான் வாட்ஸ்அப் வந்து இந்த மாதிரியான ஒரு அப்டேட்டை கொடுக்கறதாகவும், ஸோ இது வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு இந்த அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்து வாட்ஸ்அப் கிட்டேருந்து கொண்டு வந்திருக்காங்க. வாட்ஸ்அப்பால் தான் கொரோனா வதந்தி வந்துச்சு, கொரோனா உடைய அதிகமான வதந்திகள் பரவச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு கெட்ட பேருக்கு வந்து வாட்ஸ்அப் ஆளாக விரும்பலை. ஸோ அதனால தான் இந்த ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கிறதாக வாட்ஸ்அப் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஒரு சின்ன நியூஸ் அப்டேட் உங்கள்கிட்ட சீக்கிரமாக சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.